தேவனுடைய நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. கடந்த வாரம் முழுவதும், கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை தேவன் சுகத்துடனும் பலத்துடனும் காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு முதல் நன்றியை நாம் செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே ஒரு சில குடும்பங்களாக கூடத்தக்கதாகவும், ஒரு சில கூட்டங்களாக கூடத்தக்கதாகவும், ஒரு சில நண்பர்களாக கூடத்தக்கதாகவும், ஒரு சில உறவினர்களாக கூடத்தக்கதாகவும் நாம் கூடி தேவனை இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே துதிக்கத்தக்கதாக தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்காக தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அநேக முறைகளிலே நாம் தேவனை ஆராதனை செய்கிறோம். எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம் முன் சிறிது ஜெபம் செய்வோம். என் அன்பின் தெய்வமே, என் நாவை தொட்டரலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கெஞ்சி இருக்கிறேன் பிதாவே, ஆமென். தேவனை தொழ, தேவனை ஆராதிக்கும் விதத்திலே அநேக இடங்களிலே நாம் தேவனை ஆராதிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று நாம் தேவனை ஆராதனை செய்கிறோம். வீடுகளிலே தேவனை ஆராதனை செய்கிறோம். அநேக நேரங்களிலே எந்த இடத்திலும்னாலும் நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். தேவனை ஆராதனை செய்யும் ஒரே நோக்கத்தோடு நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எவ்வாறாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய ஆராதனையானது எத்தகைய ஆராதனையாக காணப்படுகிறது? அது ஒரு நல்ல ஆராதனையாக காணப்படுகிறதா, இல்லை அது வேற விதத்தில் காணப்படுகிறதா என்று சிறிது நேரம் சிந்திப்போம். ரோமர் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம், ரோமர் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். ரோமர் 12:1. இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே புத்தி உள்ள ஆராதனையாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது புத்தி உள்ள ஆராதனை என்று சொன்னா, நீங்கள் உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் சொன்னா, பரிசுத்தமும் அது ஜீவ பலியாக அங்கே காணப்பட வேண்டும் என்று பவுலார் ரோமாபுரிக்கு 12வது அதிகாரத்திலே அங்கே நமக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார். நமக்கு எல்லாம் தெரியும், தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது அங்கே ஆதாமும் ஏவாளும் முதலாவது பாவம் செஞ்ச மாத்திரத்திலே தேவன் அங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கட்டளையானது, நீங்கள் பலி செலுத்த வேண்டும், ஆட்டுக்குட்டியை நீங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே கூறியதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். எதற்காக இந்த பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய முன்னோர், நம்மளுடைய முதியோர் அனைவரும் பலி செலுத்தி வந்தார்கள். தேவனை போற்றத்தக்கதாக அவர்கள் செய்த அந்த காரியம். முதலாவது, தேவனை போற்றி துதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பமாக அந்த பலி அங்கே காணப்படுகிறது. இரண்டாவதாக, தேவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு செய்கையாக அங்கே காணப்படுகிறது. தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையிலே அவர்கள் பலி செலுத்தினார்கள். மூன்றாவதாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவர்கள் அங்கே பலி செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். நான்காவது பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே பாவ நிவாரண
பலியாக அங்கே கொடுக்கப்பட்டது என்று, இந்த 4 காரியங்களுக்காக அங்கே பலி செலுத்தப்பட்டது என்று சொல்லி வேதாகம் நமக்கு கூறுகிறது. தேவனை போற்றத்தக்கதாகவும் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக செய்யத்தக்க ஒரு காரியமும், ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாகும் இந்த 4 காரியத்துக்காக அங்கே ஆட்டுக்குட்டியானது பலி செலுத்தப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஆராதனை எவ்வாறாக காணப்படுகிறது? நம்முடைய முன்னோர்கள் அங்கே ஆராதனை செய்யும்போது அங்கே பலி செலுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நம்மளுடைய ஆராதனை எவ்வாறு தேவனுக்கு முன்பாக இருக்கிறது? அது புத்தி உள்ள ஆராதனையாக காணப்படுகிறதா? அந்த ஆராதனையிலே ஜீவன் இருக்கிறதா? அந்த ஆராதனையிலே பரிசுத்தம் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி அங்கே கொடுக்கப்படுகிறதா என்று நாம் ஆராய்வோம் என்று சொன்னால், 1 பேதுரு புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 15வது வசனம், 15-16. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர், வாசியுங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்களை அழைத்தவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னா, பரிசுத்தம் உள்ளவராக காணப்படுகிறார். நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கும் ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நம்மளுடைய ஆராதனை பரிசுத்த ஆராதனையாக காணப்பட வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கட்டளை. நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஜீவியம், நம்மளுடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் சொன்னா பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். இப்படி பரிசுத்தமான ஒரு ஆராதனை இருந்தது என்று சொன்னால் அங்கே அது புத்தி உள்ள ஆராதனையாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அது புத்தி உள்ள ஆராதனையாக அங்கே தோன்றுகிறது. தேவனுக்கு பிரியமான ஜனமே, நம்மளுடைய ஆராதனை பரிசுத்தமாக காணப்படுகிறதா? அப்படி பரிசுத்தமாக காணப்பட்டால் அது புத்தி உள்ள ஆராதனையாக மாறக்கூடிய ஒரு தருவம் அங்கே கொடுக்கப்படும். இன்னுமாக நம்மளுடைய வேதாகமத்திலே ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு மனிதரை பார்ப்போம் என்று சொன்னால், உங்க எல்லோருக்கும் தெரியும், அது வேற யாரும் அல்ல, யோசேப்பு. ஆதியாகம புஸ்தகத்திலே 39வது அதிகாரத்தை திருப்புவோம் என்று சொன்னால், அங்கே கர்த்தர் அவனோடு இருந்தார். யார் அவரோடு இருந்தார்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். யோசேப்பின் இடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கிய தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு வைத்தான். யாரு? போத்திபார். அவனுடைய எஜமான் யோசேப்பின் கையிலே எல்லாவற்றையும் அங்கே ஒப்படைத்த மாத்திரத்திலே அங்கே என்ன நேரிட்டது? வாசியுங்கள். 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசிரியத்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாவற்றிலும் தேவன் அங்கே போத்திபாரை ஆசீர்வதித்தார் என்று இங்கே வாசிக்கிறோம். அப்படி இருக்க என்ன நேரிட்டது? யோசேப்பு எப்படியாவது, நீங்க யோசிக்க வேண்டும், வாலிபனாக இருந்த யோசேப்பு மிகவும் ஒரு நன்றாக ஒரு சரீரத்தை உடையவனாக அங்கே காணப்பட்டான். ஏன் என்று சொன்னால் தேவன் அவனோடு அங்கே இருந்ததால். நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால், மோசே
10 கற்பனைகளை வாங்கி கொண்டு வரும்போது மோசே மிகவும் பிரகாசமாக காணப்பட்டான் என்று வேதாகமம் கூறுகிறது. அப்படி தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், ஆரோக்கியத்தோடும் மிகுந்த அலங்காரத்தோடும் அவன் வாட்ட சாட்டமாக ஒரு நேர்த்தியான ஒரு மகனாக அங்கே காணப்பட்டான். அங்கே அது என்ன நேரிட்டது என்று சொன்னால், சில நாட்கள் சென்ற பின்னே அந்த எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, அங்கே என்ன ஒரு நேரிட்டது என்று சொன்னால், யோசேப்பு தனியாக இருக்கும்போது அவள் அங்கே தனியாக வந்து, யோசேப்பு எந்த காரியத்தையும் அங்கே செஞ்சிருக்க கூடும், அவன் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி அவன் காத்து கொண்டான் என்று நமக்கு வேதம் கூறுகிறது. அவன் எதை செய்தாலும் யாருக்கும் தெரிய போவதில்லை. ஆனால் அவன் தேவனுக்கு பயந்தவனாக அங்கே காணப்பட்டான். ஸோ அந்த வீட்டிலே 9வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, யோசேப்பை விட பெரியவனும் இல்லை. நீர் அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. எல்லாவற்றையும் அவனுக்கு சுதந்திரமாக அந்த எஜமான் அங்கே கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே அவன் என்ன செய்கிறான், நான் இத்தகைய பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நான் உனக்கு செவி கொடுத்து நான் இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன், தேவனுக்கு விரோதமான பாவத்தை நான் எப்படி செய்ய கூடும் என்று சொல்லி அங்கே யோசேப்பு தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கினான். நீங்களும் நானும் நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறோமா? யோசேப்பு தன் சரீரத்தை பரிசுத்தப்படுத்தினான். தேவனுக்கு பிரியமாய் அங்கே இருந்தான். அவனுடைய ஆசீர்வாதம் மிகுந்த பலனாக காணப்பட்டது. அப்படி இருக்க அவன் செய்த ஆராதனை ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக காணப்பட்டது. உங்களுடைய ஆராதனையும் என்னுடைய ஆராதனையும் யோசேப்பின் ஆராதனை போல உண்டாகுமா? நம்மளுடைய பரிசுத்தம் எத்தகையதாக காணப்படுகிறது? தேவனை தொழுக வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நமக்கு பரிசுத்தம் தேவை. நம்மளுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்னும் 2வது மனிதனாக இந்த உலகத்திலே காணப்பட்ட ஒரு மனுஷன், மிகவும் பரிசுத்தமாக இருந்த மனுஷன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், தானியேல். வேற யாரும் அல்ல, தானியேல் தீர்க்கதரிசி. தானியேல் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானங்களின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, அவன் ஒரு அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவன் எல்லாவற்றையும் உண்ணக்கூடிய ஒரு மனுஷன், அவன் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷன். அங்கே என்ன சொல்றான், ராஜாவின் போஜனத்தில் அவனுக்கு ஒரு பிரியமும் காணப்படவில்லை. அவன் என்ன செய்தான், தேவனுக்கு பயந்து காணப்பட்டான். அநேக நேரங்களிலே ஏரோப்ளைனில் தான் நம்ம வரும்போது அங்கே நம் முன்னாடியே நமக்கு மதுபானத்தை கொடுப்பார்கள். மதுபானத்தை நீட்டும் பொழுது நாம் வேண்டாம் என்று சொன்ன மாத்திரத்திலே பக்கத்தில் உள்ள மனுஷன் என்ன சொல்கிறான், எனக்கு அதை கொடுங்களேன் வாங்கி, உங்களுக்கு வேண்டான்னாக்க பரவாயில்ல, அதை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தானியேல் அவனுக்கு ராஜாவின் போஜனத்தை அவன் என்ன செய்தான், ஒதுக்கி வைத்தான் என்று இங்கே பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், அவனுடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டது. தேவன் அவனோடு இருந்தபடியால் அவனுடைய பரிசுத்தம் அவனிடத்திலே காணப்பட்டது. தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக காணப்பட்டான். வேதாகமத்திலே இந்த காரியங்களை அநேக முறைகளிலே நாம் வாசிக்கிறோம். நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கும் போது நம்மளுடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது.
இன்னுமாக நாம் வேதங்களை வாசிக்கும்போது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று அநேக முறைகளிலே நாம் வாசிக்கிறோம். நம்மளுடைய ஜெபம் செய்யும் போதும் கூட அநேகர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி ஆரம்ப ஜெபங்களை ஏறெடுப்பதுண்டு. ஏன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று கூறினார்கள் என்று சொன்னால், ஒரு அருமையான ஒரு விளக்கம் ஆதியாகம புஸ்தகத்திலே 22வது அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, ஆபிரகாமை தேவன் அழைத்து, உன்னுடைய மகன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்கிறார். ஆபிரகாம் ஒரு தகப்பனாக காணப்படும் போது அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கூட யோசிக்க நமக்கு ஒரே அச்சமாக காணப்படுகிறது. எனக்கும் ஒரு மகன் இருக்கிறான். தேவன் என்னை கூப்பிட்டு உன்னுடைய மகனை எனக்கு பழி செலுத்த வேண்டும் என்று சொன்னா என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? இந்த ஒரு தகப்பன் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை திருமணம் செய்தபோது தாழ்விலும் துக்கத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் என்று எல்லாம் சொல்லி வாக்கு கொடுத்து திருமணம் செய்திருக்கக்கூடும். ஆனால் இந்த இடத்துல ஒரு மிகுந்த துக்கமான காரியம் வந்த மாத்திரத்திலே ஆபிரகாம் என்ன செய்தான்? தன்னுடைய மனைவி சாராளிடம் சொல்லாமல் அவன் அந்த காரியத்தை செயல்படுவது வேதாகம் நமக்கு கூறுகிறது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆபிரகாம் அப்படி மனைவியிடம் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக ஈசாக்கை ஆபிரகாம் அழைத்து சென்றிருக்க முடியவே முடியாது. அவள் கண்டிப்பாக அங்கே அனுமதி கொடுத்திருக்கவே கூடாத காரியமாக காணப்படுகிறது. தேவன் என்ன கூறுகிறார்? ஆபிரகாம் அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனம், உன் புத்திரனும் உன் ஏகசுதனுமான உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையை ஒன்றின் மேலே அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் என்ன செய்தான்? அதிகாலையிலே எழுந்து தன் கழுதைகள் மேல் சேனங்கட்டி கொண்டு தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்காக கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு அவன் சென்றான் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அவர்கள் 3 நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுப்பு பார்த்து அவர்கள் 3 நாட்கள் அங்கே செல்லும். அப்ப 3 நாளா ஆபிரகாமுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று சிறிது நேரம் யோசித்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவன் பழி செலுத்துறதுக்கு தயாராக அங்கே காணப்பட்டான். தன்னுடைய மகனை கொலை செய்வதற்கு அங்கே தயாராக காணப்பட்டான். ஆபிரகாம் 120 வயதாக அங்கே இருந்தான் என்று வேதாகமம் கூறுகிறது. வேத நிபுணர்கள் மகனுக்கு ஈசாக்குக்கு 19 20 21 வயது இருக்கும் என்று சொல்லி அங்கே கணக்கிடப்படுகிறது. ஈசாக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு வாலிபனாக அங்கே காணப்பட்டான். ஈசாக்குக்கு ஆபிரகாமும் தேவனும் சம்பாஷித்த ஒரு சம்பாஷணையும் அவனுக்கு அங்கே தெரியாது. இதை தெரியாமல் ஈசாக்கு அங்கே ஆபிரகாமோடு போய்கொண்டிருக்கிறான். உங்களுக்கு எல்லாம் இந்த கதை அருமையாக தெரியும். அப்பொழுது ஈசாக்கு என்ன ஒரு கேள்வி கேட்கிறான்? என் தகப்பனே, ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பு இருக்கிறது, கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான். அப்பொழுது ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று சிறிது நேரம் யோசிப்போம். அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்றாரு? தேவன் நமக்கு அதை கொடுப்பார். தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மனுஷன் அங்கே பழி செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். தன்னுடைய ஒரே மகனை அங்கே பழி கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாகிறான். ஆனால் ஈசாக்கு என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு
எந்த காரியமும் தெரியாது. ஆனால் ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கு இங்கே மிகுந்த ஒரு ஒரு பலி, தன்னையே ஒப்பு கொடுக்கும் ஒரு ஜீவ பலியை அங்கே கொடுக்கிறான் என்று இங்கே நமக்கு வேதாகமம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஈசாக்கை ஆபிரகாம் என்ன செய்கிறான்? வாசிங்க 9வது வசனம், 22:9. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பாருங்க, ஈசாக்கை கட்டி அவனை அங்கே கிடத்தினான். ஆபிரகாம் ஒரு வயதான ஒரு மனுஷன், ஒரு வாலிப முறுக்குள்ள, ஒரு தள்ளிட்டு போனா, ஒரு உதச்சிட்டு போனாலும் அங்கே ஒண்ணுமே நடக்காது, என்னைய கொல்ல போறீங்களே என்று சொல்லி அவன் ஒரு மறுப்பும் அங்கே சொல்லவில்லை. அங்கே அவன் காமிக்கவும் இல்லை. அவனை கட்டி அவனை அங்கே பலிபீடத்திலே கிடத்தினான் என்று வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் ஒரே காரணத்திலே ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு கூறுகிறது. ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தான், கடவுளுக்கு பலி செலுத்த தயாரானா. ஆனா ஈசாக்கு கடவுளுக்கும் கீழ்ப்படிந்து, தன்னுடைய தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து, தன்னைத்தானே ஜீவ பலியாக கொடுக்கிறதுக்கும் அங்கே தயாராக இருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்களுடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர்களுடைய ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையாக காணப்பட்டது. ஆபிரகாமின் ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையாக காணப்பட்டது. ஏன் என்று சொன்னால், அவன் பரிசுத்தவான் மட்டும் அல்ல, அவனுடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்தது மட்டுமல்ல, தேவனுக்கு உகந்த பிள்ளையாகவும் தேவனுக்கு தன்னைத்தானே பலி செலுத்தும் ஒரு தன்மை உடையவனாக அங்கே காணப்படுகிறான். நீங்களும் நானும் தேவனுக்கென்று நம்மை தானே ஒப்பு கொடுப்போமா? ஒன்று யோவான் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நாம் என்ன அநேக நேரங்களிலே செய்கிறோம்? வசனத்தினாலும் நாவினாலும் மாத்திரம் தேவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய உண்மையான உள்ளான அன்போடு, நம்மளுடைய சுய ஒரு தன்மையோடு, உண்மையிலே ஒரு பரிசுத்த உடையவனாக நாம் தேவனை ஆராதனை செய்யவில்லை. இங்க என்ன கூறுகிறது? கிரியை இல்லாமல், உண்மை இல்லாமல், சரீர பரிசுத்தம் இல்லாமல், தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் ஆராதனை செய்தோம் என்று சொன்னால் அது புத்தியற்ற ஆராதனையாக இங்கே கூறப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அநேக காரியங்களை, அற்புதங்களை செய்த இந்த இயேசு மத்தேயு எழுதின புஸ்தகத்திலே 12வது அதிகாரம், மத்தேயு 12வது அதிகாரத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பவம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 12வது அதிகாரம் 41வது வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்க நினிவே பட்டணத்தார், மன்னிக்கணும், மார்க் 12:41. மார்க் 12:41. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்.
ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். போதும். இந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் அங்கே காணிக்கையை அள்ளி கொண்டு வந்து போடுகிறதை தேவன் கிறிஸ்துவானவர் அங்கே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு ஸ்திரீயானவள் 2 காசுகளை அவள் தன்னுடைய எல்லா பொருட்களையும் அங்கே தேவனிடத்தில் ஒப்படைக்கிறாள் என்று இங்கே நமக்கு வேதாகமம் கூறுகிறது. 44வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர்கள் எல்லோரும் தங்கள் பூரணத்திலிருந்து கொடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டார். பாருங்க, எவ்வளவு அருமையாக கிறிஸ்துவானவர் அங்கே இந்த ஒரு பெண்மணியின் வாழ்க்கையை அவர் அறிந்திருந்தார் என்று இங்கே வேதாகம் நமக்கு கூறுகிறது. நம்மளுடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் சொன்னா, முழுமையாக ஒப்பு கொடுக்கும் ஒரு ஆராதனையாக காணப்பட வேண்டும். பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியமும் அது ஜீவ பலியாக காணப்பட வேண்டும். முழுமையாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் ஒரு சில காரியங்களை நமக்கென்று ஒதுக்கிவிட்டு நாம் தேவனுக்கென்று செய்கிறோம். எல்லா காரியத்திலையுமே, நேரமானாலும் சரி, பணமானாலும் சரி, ஒரு காரியத்தை ஒரு பகுதியை நமக்கென்று ஒதுக்கி கொண்டு மீதியை தேவனுக்கென்று நாம் கொடுக்கிறோம். ஆனால் முழுமையாக இங்கே ஒப்பு கொடுத்தல், நம்முடைய சிந்தையானாலும் சரி, நம்முடைய செயல் ஆனாலும் சரி, நம்மளுடைய சரீரம் ஆனாலும் சரி, ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது புத்தி உள்ள ஒரு ஆராதனையாக காணப்படும். எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, ஏசாயா புஸ்தகத்திலே 55வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. தேவன் நமக்கு கூறப்படுகிற ஒரே வார்த்தை, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. தேவன் நம்மளுடைய உள்ளத்தை பார்க்கும் தேவனாக காணப்படுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நான் கிட்டார் வாசிப்பதுண்டு. அநேக வருஷங்கள் ஆனபோது அந்த கிட்டார் பழுதடைந்து நான் புதிதாக ஏதாவது ஒரு கிட்டார் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஃபேஸ்புக் மார்க்கெட்டுன்னு ஒரு காரியம் அங்கே காணப்படும். அதை கிளிக் பண்ணி ஏதாவது கிட்டார் யார் விற்பனைக்கு போட்டிருக்காங்களான்னு சொல்லி பார்த்தபோது அங்கே ஒரு மனிதர், மேத்யூ என்ற மனிதர், அவருடைய கிட்டாரை $350 அதை விலை போட்டு அங்கே வைத்திருந்தார். அப்போ நான் என்ன யோசித்தேன், சரி மேத்யூன்றவர் இருக்காரு, அவர் இடத்துல நம்ம சம்பாதிப்போம்னு சொல்லி அவர் இடத்துல பேசி 350ன்னு சொல்கிறீங்களே, ஒரு 250ன்னு இந்தியாவுடைய புத்தி, நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி தானே போகுது, 250ன்னு உங்களால் கொடுக்க முடியுமா? அது நல்ல புதிதாக காணப்பட்ட அந்த கிட்டார், எனக்கு ரொம்ப மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ரொம்ப இஷ்டம், அதை நான் வாங்கணும், $250 கொடுக்க முடியுமா என்று கேட்டபோது அந்த மனிதர் சிறிது நேரம் யோசித்து விட்டு, இல்லை உங்களுக்கு நான் $300 என்றால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சொன்னார். ஆமாம், உங்களுடைய இடம் எங்கே இருக்குது, நான் உங்களை பார்த்து பேசி இதை வாங்கி கொள்கிறேன்னு சொன்னபோது, நான் என்னுடைய இடத்துல இருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நான் பயணம் செய்து அவரை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக காணப்படுகிறது. அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பரவாயில்ல, சரி நான் அவங்கள பார்க்குறேன்னு சொல்லி அவரை போய் பார்க்க வேணும்னு சொன்ன மாத்திரத்தில், எத்தனை மணிக்கு உங்களை பார்க்கலாம் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் சொன்னார், 7-8 மணி ஆகும், இரவு நேரம் 8-8:30 போல் தான் என்னையை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், 8:30 மணினாக்க எனக்கு ரொம்ப லேட் ஆகிருமே, நான் திரும்பி என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் சொன்னார், நான் 2 வேலை பார்த்து கொண்டு இருக்கேன், அதனால தான் என்னையால் இந்த டைமுக்கு தான் வர முடியும், இந்த நேரத்துக்கு தான் வர முடியும்னு சொன்னார். சரி என்று சொல்லி அவரை பார்க்கத்தக்கதாக அங்கே சென்றேன். ஒரு அருமையான மனிதர். சென்று பார்த்து இந்த கிட்டாரெல்லாம் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் $300 சொல்லி பேசி வாங்கின மாத்திரத்தில் நான் கேட்டேன் யதார்த்தமாக, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு கேட்டபோது, நானும் ஒரு கிறிஸ்தவன் தான்
அவர் அந்த மேத்யூன்றவர் என்ன சொன்னார், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், எனக்கு 4 குழந்தைகள் இருக்கிறார்கள், அந்த 4 குழந்தைகளையும் நான் வளர்க்கத்தக்கதாக நான் 2 வேலை செய்து வருகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கான், நான் அப்படின்னு சொல்லி நான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உடைய திருச்சபையை சேர்ந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே, 2 பேரும் பேசின மாத்திரத்திலே அவருடைய உள்ளான ஒரு மனதை, இன்னொரு பகுதியை எனக்கு அங்கே காண்பித்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் சொன்ன காரியம் என்னுடைய இருதயத்தை உடைத்தது. அவர் சொன்னார், எனக்கு 4 குழந்தைகள் என்று சொன்னேன், இந்த 4 குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் அல்ல, யாருடைய குழந்தையோ அந்த 4மே ஒரே பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள். அவர்கள் ட்ரக் அடிக்ட்னால அவர்கள் ஜெயிலில் இருக்காங்களோ இல்லை இறந்து போனாங்களோ இன்னும் எனக்கு தெரியாது. அந்த 4 பிள்ளைகளையும் 25 வருடமாக நான் வளர்த்து கொண்டு வருகிறேன், அதனால தான் நான் 2 வேலை செய்கிறேன் என்று சொன்னார். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய வாழ்க்கை முழுதையுமே ஜீவ பலியாக இங்கே கொடுக்க தயாராக இருக்கிறார். நம்மளுடைய ஒரு மகனை 2 பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதாக எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த 4 பிள்ளைகளையும் அவர் எடுத்து வளர்த்து அவர் தேவனுக்கென்று அங்கே அந்த தேவனுடைய நாமத்தை போற்றுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் உடனே உங்ககிட்ட 350 250ன்னு கேட்டதே தப்பு, உங்ககிட்ட நான் 350 நான் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நான் முழு $350 கொடுத்து அந்த கிட்டாரை வாங்கிட்டு வந்தேன். என்னுடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. ஏன்னா நானும் சிசிஎஃப்ல படித்த ஒரு பையன்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழ்கிறோமா? இயேசு நமக்கு என்ன கூறுகிறார்? ஜீவ பலியாக தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதாகத்தில் வாசிக்கிறோம், நாம் நம்புகிறோம். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவரிடத்துல பரிசுத்தம் காணப்பட்டது, அவரிடத்துல தேவனுக்கு பிரியமான காரியங்கள் காணப்பட்டது. இன்னும் அவர் செய்த ஒவ்வொரு ஆராதனையும் புத்தி உள்ள ஆராதனையாக அங்கே காணப்பட்டது. நீங்களும் நானும் நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கிறது, நம்மளுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய பிரியம் என்னவாக இருக்கிறது, நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமாக நாம் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று ஒரு நல்ல புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும் சொன்னால் பரிசுத்தமாகவும் தேவனுக்கென்று நாம் ஜீவ பலியாக நாம் நம்மை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது தேவன் நம்மளையும் நாம் கூட இருக்கும் ஒவ்வொருவரையும், நம்மளால் ஆதாயப்படுத்தப்படப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் அந்த பரம கானானிலே வந்து சேர்ப்பார். அதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.